அணில் சேமியா தான் இன்றைக்கி ரெசிபி செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயிலு, கடலைப்பருப்பு, கடுகு, கடலைப்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, ஒரு ஆனியனு, வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸ், கொஞ்சம் பச்சை பட்டாணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு சிம்லேயே வச்சு நல்லா இதெல்லாம் வதங்கணும். பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த சேமியா பிடிக்காது. பட் ஆனால் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி நீங்கள் செய்யும்போது நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு பிஞ்ச் போல் டர்மரிக் மட்டும்தான் இதில் நம்ம யூஸ் பண்ணுவோம். வேறு எந்த ஒரு மசாலா ஐட்டம்ஸும் இல்லை. இதுக்கு காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா வரமிளகா மட்டும்தான். நீங்கள் வரமிளகாக்கு பதில் பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி ஒன்றே மீடியம் சைஸு நல்லா வதங்கட்டும். தக்காளி சேமியா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். சேமியாவை போட்டாச்சு. சேமியாவை பரட்டி விட சேமியா மேகி மாதிரி ரெடி ஆகிடுச்சு.